கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 777 கிலோமீட்டரில் ஒரு அழகான ஒரு பேரடைஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு பேரடைஸ்க்கு தான் 16 மணி நேரம் ஜேர்னி பண்ணி நம்ம காரில் போகிறோம். போகிற வழியில் நிறைய பேட் ரோட்ஸ், குட் ரோட்ஸ், நிறைய ஃபாக் இருந்ததுனால நிறைய டிஃபிகல்ட்டிஸை சேலஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருந்துச்சு. காரில் தான் தூங்க போகிறோம். ஈவாவும் இங்கே தான் இருக்கா, ஸ்ரேஷ்டாவும் இங்கே தான் இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம தாண்டி வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். ஸோ நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேர் இருக்கிறனால சின்ன ரூம்ஸாகவே இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வழியில் போனீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப்ஸு, இந்த சின்ன ஸ்டெப்ஸை அப்படியே ஏறி நம்ம இறங்கினோன்னா இந்த இடம் வந்துடும். இதுக்குள்ளே ஒரு 3 இடம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இடம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் கேச்சர். ஸோ இவங்களோட இது வந்து நம்ம உள்ளே போகணும். நம்ம உள்ளே போனோன்னா இது ஃபுல்லாகவே ட்ரீம் கேச்சர்ஸோடது. இந்த ரூம்ஸ் எல்லாமே பாருங்கள் போட்டிருக்கு பார்த்திங்களா. ஏன்னா இந்த வழியாக போனால் பீச்சுக்கு போகக்கூடிய இடம் வந்துடும். சுற்றியும் பாருங்கள் மரம் தான், ஒரு துளி வெயில் இல்லை. இது வந்து இங்கே வந்து கஃபே, அங்கே பின்னாடி வந்து போட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெலோலியம் கோவா. ஸோ இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ட்ரீம் கேச்சர்ஸோடது இது. ஸோ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் கார்டன், ஆயுர்வேதிக் மெசேஜ் எல்லாமே இது சேர்ந்து வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ரூம் டெம்பிள் கார்டன் சொல்லிவிட்டு இந்த ரூம் இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரூமில் போய் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். இது எங்களோட ரூம். ஹலோ காய்ஸ். ஸோ வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் குளித்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து இந்த சவுத் கோவா இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இல்லையா. ரொம்ப 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 காமாக இருக்குது. குருவிக சத்தம்லாம் இருந்தால் அதிகமாக கேட்குது, மனுஷங்க சத்தமே காணும். இது நார்த் கோவாவில் போன வருஷம் இருந்ததில் ஃபுல்லாக மனுஷங்க சத்தம் தான் இருக்கும். கச்ச பூஜான்னு நல்ல பிளேஸில் வந்து நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். எல்லா கிரெடிட்ஸும் ஸ்வேஸாகவே சேரும். ஓ சரி, சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கேன். இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃபுட்டை தவிர்த்து. ஏன்னா லாஸ்ட் இயரும் அதே தான், ஃபுட்டு தான் ரொம்ப அடி வாங்கிருச்சு, எக்ஸ்பென்சிவும் கூட. ஏன்னா இங்கே ஒரு தயிர் சாப்பாடு 150 ரூபா. பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியல கைஸ். ஏன்னா அவசரமாக வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அவசரப்படுத்திட்டு. விஷயம் என்னன்னு கேட்டால் பிளான் பண்ணால் எல்லாமே சொதப்பிடுது. இல்லை 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 கக்கா போயிடுச்சா இல்லை ஒரு டவுட்டு ஸ்வேஸ்டாக்கு. ஆனால் மண்டேல ஒன்றுமே இல்லை. நம்ம ஸ்டே பண்ண இடம் இது வந்து உள்ளே போகணும். ஸோ இதெல்லாம் அதுக்கு வெளியில் இருக்கிற ஒரு பிளேஸு. நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவா வந்து கேரளா மாதிரியே இருக்கும். என்னடா டிசைன் இது. அப்பா எப்படியோ கொஞ்சம் நடந்து ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குங்க, இருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபிஷ் தலி ஆர்டர் பண்ண போகிறேன். ஸ்வேஸா வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ண போகிறாங்க. ஸ்வேஸா ஆர்டர் பண்ண சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு. நான் சாப்பிட்டுருக்கேன், ஸ்வேஸா சாப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்குது ஃபுட்டு, நல்ல குவான்டிட்டி. ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து 2 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி இருக்குது. நான் வந்து ஃபிஷ் தலி சொல்லியிருக்கேன். மீல்ஸுன்னு சொல்லாமே ஒரு மினி மீல்ஸ் மாதிரி. ஸோ ஃபிஷ் தலி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரவை போட்டு ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. ஃபிஷ் குழம்பு,
சம் பொரியல் மாதிரி சாலடு, ஊறுகாய். ஊறுகாய், இது அந்த ஊரோட ரசமாமா. ரசம் கிடையாது, அவங்களோட ஒரு அவங்கள பப்படம். சரிங்களா, இது வந்து லிமிட்டட். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா காசு. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா வேணால் எவ்வளோன்னா 50 rupees வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட். ஓகே, இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு துண்டு வந்துடும். இதுக்கு மேலே துண்டு வந்து தேடணும். அதுக்குள்ளே இது துண்டு ஒரு மத்தி இருக்குது, அவ்வளோதான். ஆமாம், இப்போ ப்ரௌன்ஸ் தள்ளினா ஒரு 2 ப்ரௌன்ஸ் வரும், இல்லைன்னா ஒரு ப்ரௌன்ஸ் வரும். ஸோ அது வந்து கிராபு. ஓகே ஓகே, வாங்கிக்கலாம். அவங்களுக்கு கிராபு செம்மீனை தான் சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. சாப்பிட வச்சு தான் கூப்பிட்டு போவேன். சரியா? ஓகேங்களா? விஷயம் இருக்கு. ஆமாம், ஸ்கூட்டர் எடுக்கும்போது செக் பண்ணிக்கணும். எந்த வண்டியாவது நீங்கள் வந்து ரெண்டல் எடுக்க போகும்போது இண்டிகேட்டர்லாம் கரெக்டாக இருக்கா, ஸ்க்ராட்ச் இருக்கா, கண்ணாடி இருக்கா, இது எல்லாமே ஒரு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து கொடுக்க போகும்போது இது நீங்கள் எடுக்க போகும்போது இது நீங்கள் பண்ணவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு அப்படிமா. கொஞ்சம் வாயை மூடுங்க, இந்த ஃபோட்டோ பாருங்கன்னு சொல்லி காட்டணும். அப்போ ஆப்பாயிடுவான். புரியுதா? என் கூட வந்தால் நான் உங்களுக்கு தைரியமாக எங்கே இருந்தாலும் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். சைஸை பார்க்காதீங்க. ஹிட்லர் கூட என் சைஸாக இருந்தாங்க. உன்னோட கொஞ்சம் அதிகம் தான். அவர் ஆம்பளை, நான் பொம்பளை. ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இல்லைன்னா நம்மள உசுப்பு வாயை கொஞ்சம் மூடு, நான் பேசட்டும். போய் வந்துட்டு நம்மளோட ஏதோ ஒரு ஸ்கூட்டர் எடுக்க போகும்போது ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்குது ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஸ்கூட்டர் எடுக்கலாங்க. Okay. You give me a best price, bro. 400 I said. No? 400. You having rent or something? That and you can remove video, don't worry. இந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு 500 சொன்னான், இப்போ வந்து 400 சொல்கிறான். இது ஹெல்மெட், இந்த ஹெல்மெட் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ராட்ச். அந்த ஹெல்மெட்டோட ஓரளவுக்கு பரவாயில்ல. இதுதான் வந்து ரெண்டல் வண்டி எடுத்துட்டோம். ஹெல்மெட்டு மாதிரி தமாஷா தான் இருக்குது. எவ்வளோ இவரும் நம்மளோட வண்டியோட பார்ட்னர் போல. இங்கே நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஆக்டிவா நல்லாவே இல்லைங்க. அவன் இன்னொரு ஆக்டிவா கொடுத்தான், அது இன்னும் மோசமாக இருந்துச்சு. சரி, அது வந்து சரி 2 ஆக்டிவாவும் வந்து சரியில்லை அப்படின்னால கொடுத்துட்டேன். இன்னொன்று யோசிச்சு பார்த்தேன். ஸோ 2 நாளைக்கு வந்து இப்போ நம்ம கார் வச்சுருக்கோம். இப்போ கார் வந்து அதே 800 ரூபா பெட்ரோல் அடித்தோன்னா இன்னும் ஜம்முன்னு சுற்றலாம், வெயிலும் இருக்காது. இன்னொன்று அந்த வண்டி எடுத்துகிட்டு போனால் அந்த வண்டிக்கு ஒரு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும். வேண்டாம், காருக்கே அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக இது வந்து மார்க்கெட்டு. இருக்காது போல, நம்ம அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட்டு வெளியில் இருக்குமா? லிக்கர் ஷாப், மளிகை கடை, இங்கே பாருங்கள் துணி கடை, இதெல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த லாஸ்டில் இருக்க பீச்சு. பேலோலியம் பீச்சுக்கு அன்போட வரவேற்கிறேன். அழகாக இருக்குங்க, சன்செட் டைமில் அப்படியே வரோம். கம் டு பேலோலியம் பீச். ஸோ பீச் வந்து போயிட்டோம். வாவ். ஸோ சன்செட்டில் இந்த பீச் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நார்த் கோவா விடவே இங்கே வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நார்த் கோவாவில் இருக்கிற மாதிரியே இங்கே வந்து பீச் வியூவில் இருக்கிற வீடு பார்த்தீங்களா, இங்கே படுத்துட்டு அப்படியே இங்கேருந்து காலையில் பீச் வியூ பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்லாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா மசாஜ் இதெல்லாம் சென்டர்லாம் இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் போய் இது பண்ணிக்கலாம். Such a mood, sucker for a night
ஆக்சுவலாக நாங்கள் வந்து பெலவம் பீச்சில் இருக்கோம். அங்கே இன்னைக்கு வந்து சன்செட் ஆச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து இதுக்கப்புறம் இருக்க கடைகள் இங்கே எல்லாமே லெதரில் செஞ்ச பேக்ஸுங்க. லெதரில் செஞ்ச பேக்ஸ் இருக்குது. தேங்க்யூ. ஸோ ஃபுல்லாகவே லெதர் பேக்ஸாக இருக்குது. லெதர் பேக்ஸ் அண்ட் இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டுக்கு. ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஹேண்ட் பேக்ஸ் இருக்குது. தென் கிட்டார்ஸ் இருக்குது. ஹாய். இங்கே எல்லாமே இருக்குங்க. என்ன விஷயம்னா இவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கவே கூடாது. நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். இல்லைன்னா அவங்க சொல்கிற அமௌண்ட்டில் அவங்க இறங்கவே மாட்டாங்க. யூடியூப் சேனலில் ஷிக்ரா ஆன் வீல்ஸ். ஸோ இவங்களும் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. உள்ள ஸ்லிப்பர்ஸ் அண்டு பேக்ஸ் இதெல்லாமே இருக்குது. அந்த இடம் இருக்கு இல்லையா, பயங்கரமாக மின்னுது. பயங்கரமாக மின்னுச்சு. ஆமாம், அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் போய் காட்டுறோம். இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே மின்னுச்சு. ஹாய். ஹலோ 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 ஹலோ. Yeah. You also looking so beautiful. Thank you. Hello. Hi. Hello. Nice in your car. Door hanging. Door hanging. Door hanging. Yeah, door hanging. Door hanging. Yeah. ஸ்டேஷனரி ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க சம்பவத்தை. இது ஒருத்தரோட வீடு ஆக்சுவலாக உள்ள. இதுவும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு, ஜூஸ் ஸ்பாட்டு. டிஷார்ட்ஸ் ஹவு மச் இஸ் 380. ஸோ ரெஸ்டாரண்ட் பார், நிறைய இடத்துல ரெஸ்டாரண்ட் பார். ஆனால் பட் இது வந்து பியூர் வெஜ். எந்த இடத்துல இவ்வளோ அழகா இருக்கீங்க. அவன் பாரு, அவன் பாரு. அடிக்கக்கூடாது. நோ சண்டே. ஓகே. சரி சரி சரி. முன்னாடி வராங்க. ஏன்டா சண்டை பிடிச்சிட்டே இருக்கீங்க? இங்கே பாருங்க, செதுக்கியிருக்கான் மனுஷன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து இந்த ரேட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வாங்குங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஷ் டைலர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கடை. ரொம்பவே அழகாக இருக்குது. காஸ்ட்யூம் நல்லா இருக்குது. கிளாத்துமே நல்லா இருக்குது. இட்ஸ் வெரி குட். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ பாய் வராரு வெளியில், நீங்கள் பார்த்துட்டே வராரு. தொல்லை பண்ணிட்டு இருக்கிற. ஹலோ ஹலோ. ஹலோ சார். Beard super. How much years? 8 years. 8 years. Yeah. Okay, it's very nice. Where from you? Huh? Which place? Coimbatore, Tamil Nadu. Tamil Nadu. Wow. Yeah. I have your bike, Tamil Nadu bike. Oh, okay. 6 years before. Okay. Okay. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுல் ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இங்கே பாருங்க. Tofu mango salad I want to try. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். டோஃபு மேங்கோ சாலட் வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம், சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது பாருங்க ஆம்பியன்ஸ். லுக் தி ஆம்பியன்ஸ். வாவ். எஸ் எஸ் எஸ். நம்ம வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என்ன சாப்பிடலாம், எந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலி வந்து எங்களுக்கான ரெஸ்டாரண்ட் கிடச்சிருச்சுன்னு நான் நம்புகிறோம். ஸோ இங்கே உட்காந்து நான் எங்களோட ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கிற ஷாப்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தென் போயிட்டு நம்ம தூங்கி நாளைக்கு காலையிலேருந்து சவுத் கோவாவை நம்மளால் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த ரிவ்யூவை வந்து பண்ண போகிறோம்.
பிரைஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளா அஃபோர்டபுளாக தான் இருக்குது. எஸ், சாப்பிட்டோம் 850. ஆமா. பீச்ல 410 தான். பரவாயில்லையே. சீ ஃபுட்ல சானியா போன வருஷம் சாப்பிட்டோம் இதே யா யா நாள்ல. யா யா யா. எப்படி இருக்கு சாயா? சூப்பராக்கா. ஸோ டீ கொடுத்துருக்காங்க, சுகரும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கோக்கு, மிரண்டா, பெப்சி இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பியரு இதெல்லாமே இருக்குது. வெளியிலையும் வந்து பியர்ஸ் எல்லாமே இருக்குது. நான் நார்த் கோவா போயிருக்கேன், போன வருஷம் போயிருக்கேன். ஸோ நான் அதை கம்பேர் பண்ணி சொல்ல போகும்போது இங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. கேச்சரே பெருசெல்லாம் 2000 ரூபாய் நாங்கள் 1000 ரூபாய் தான் சொன்னோம். பார்கெயின் பண்ணால் அதே 800 ரூபாய் 800 ரூபாய் கிடைக்கும். சாலட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு. எனக்கு இப்போ ஸ்குவிட் கிடச்சிது, சூப்பராக இருந்துச்சு. ஃபார் மணியா? ப்ரான்ஸு ஆக்சுவலாக இங்கே இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது ப்ரான்ஸு, ஸ்குவிட்டு, ஒரு கிளப் சாண்ட்விச் வருது, சிக்கன் கிளப் சாண்ட்விச். அது பெரிய விஷயம் கிடையாது, அவங்க நீங்கள் கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல பார்க்கலாம். சிஸ்லர் இட்ஸ் ரியலி ஒர்த். சூப்பராக நண்டோட மீட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம நண்டை அப்படியே சாப்பிட்ருவோம்ல, கடிச்சு அப்படியே அந்த தோலை கடிச்சு சாப்பிட்ருவோம். தனியாக மீட்டாக சாப்பிட்டு போகும்போது மாதிரி சூப்பராக இருக்குது, கிடைக்கும். சூப்பராக இருக்குது. சீ ஃபுட்ஸில் சேலட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளப் சாண்ட்விச் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டீ ஸ்பேஸாக குடித்தாங்க. ஸோ ஒரு பட்வைசர் அமேசிங்காக இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரேடியம் பெயிண்டிங்லாம் இருக்குங்க அந்த இடத்துல. ரேடியமில் செஞ்ச பெயிண்டிங் நிறைய இடத்துல. இந்த பே அண்ட் பார்க் இது வந்து இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா இங்கே வந்து நிறைய ரொம்ப சின்ன ஊர் இது, பார்க்கிங்க்கான இடங்கள்லாம் இல்லை. ஹாய்டா. ஐயோ, நிறைய ட்ரெஸ்ஸு கடை தாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பர்ஸு, ஹேண்ட்பேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன அந்த ஜுவல்லரிஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. வேறு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. நிறைய இடத்துல வந்து பே அண்ட் பார்க் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த டேட்டூ ஷாப்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் இங்கே அதிகமாக இருக்குது. ட்ரீம் கேச்சருக்கான ஒரு உலகம். ஸோ இதுவும் வந்து ஒரு லிக்கர் ஷாப். ரொம்ப பழைய காலத்து ஷாப் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. ரொம்ப சைலண்ட்டு. ஆமாம், இது வந்து இப்படி வந்து நார்த் கோவாவில் வந்து இப்படிலாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப சவுண்டாக ரொம்ப நாய்ஸியாக தான் இருக்கும். பட் இங்கே இந்த இடம் பாருங்களேன், ரொம்ப காமாக இருக்குது. அண்டு கோவன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ லவ் கோவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கடை இருக்குது. ஸோ இங்கேயுமே லைட்டாக கூட்டமாக தான் இருக்குது. சீ ஃபுட் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக நம்ம குக் பண்ணி தருவாங்க. நான் ட்ரை பண்ணலாம். They will cook and give. Do you want? No, I don't know. My tummy is filled. Lobster. Tomorrow I will try this. Already I had my dinner. How much is it? This is big bala, bada. बड़ा आपको 3,500 और वो वाला आपका छोटा वाला पड़ेगा 2,200. Okay. ஸோ நைட் இந்த இடத்துல சவுத் கோவாவில் வந்து உண்மையாகவே நார்த் கோவா மாதிரி ரொம்ப க்ரௌடடாக சத்தமாக அப்படி இல்லை. ரொம்ப காமாக பீஸாக தான் இருக்குது. என்னடா காமாக பீஸாக இருக்குதுன்னு சொல்கிறேன், இத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப 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 கம்மி நார்த் கோவா கம்பேர் பண்ண போகும்போது. சவுத் கோவாவில் வந்து இந்த மாதிரி டிஜே பார்ட்டியோ
அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் ஒருத்தர் பாடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாடுறது கூட நிறைய பேர் கண்டுக்கவே இல்லை. அவங்க உட்காந்து அவங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்ருக்காங்க, சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், பண்ணை தூக்கிட்டு ஓடுறோம். நிறைய இடத்துல இந்த மாதிரி டேட்டூ ஷாப்ஸ் அதிகமாக இருக்குது, நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான உமன்ஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு இதெல்லாமே இருக்குது. ஜென்ஸுக்குமே வந்து ஷர்ட் அண்ட் டிஷர்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. சிங்கிள் பீஸ் அந்த 2 பீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. தென் வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த சவுத் கோவா, பர்டிகுலராக நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் அதிகமாக இருக்குது. ஃபைனலி ஓகே. ஸோ மார்னிங் அடுத்த வீடியோவில் வந்து ஆரம்பிப்போம். ஸோ அது வரைக்கும் நான் உங்கள் பிரவீன்குமார், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஷிக்ரா ஆன் வீல்ஸ். அண்ட் ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் எபிசோடில் சவுத் கோவாவில் வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய், see you and take care. Like, share and subscribe our channel. Okay, bye.